இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல டைரக்டர் பிரேம் ஆனந்த் இயக்கத்துல ரிலீஸ் ஆயிருக்க டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்த பத்தி பார்க்க போறோம். இப்ப அந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஹீரோ வந்து ஒரு மூவி ரிவ்யூவரா இருக்காரு. ஒரு நாள் ஒரு தியேட்டர்லேருந்து அவங்களுக்கும் அவர் ஃபேமிலிக்கும் ஒரு ஸ்பெஷல் ஷோக்கான டிக்கெட் வருது. ஸோ இவர் அந்த தியேட்டரை போய் பார்க்குறாரு. போன இடத்துல அந்த தியேட்டரில் ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு அவர் தோணுது. அதனால அவர் திரும்ப வீட்டுக்கே வந்துருந்தாரு. வீட்டுக்கு வந்தால் தான் தெரியுது அவங்க ஃபேமிலி ஏற்கனவே அந்த தியேட்டருக்கு போயிட்டாங்க அப்படின்னு. அதனால அவரும் தியேட்டருக்குள்ள போறாரு. போன எல்லாரும் அந்த தியேட்டருக்குள்ள ஓடுற படத்துல மாட்டிக்கிறாங்க. அது ஏன்னா, அங்க உள்ள இருக்கிற ஒரு பேயினால. இது ஏன் இப்படியெல்லாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு தனி பேக் ஸ்டோரி இருக்கு. சினிமாக்கு பேட் ரிவ்யூஸ் போடுறவங்களெல்லாம் இப்படி தான் பழிவாங்குது அப்படின்னு. ஸோ இந்த டைம் ஹீரோவும் அவங்க ஃபேமிலியும் மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த தியேட்டரை விட்டு அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா? அப்படிங்க தான் படத்தோட மொத்த கதையே. கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சந்தானம், கீதா திவாரி இவங்க 2 பேரும் பேரா நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஜிவிஎம், செல்வராகவன், நிழல்கள் ரவி, மொட்ட ராஜேந்திரன், லொல்லு சபா மாறன், கஸ்தூரின் இந்த மாதிரி நிறைய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. நடிச்ச எல்லாரும் ரொம்பவே டீசெண்டாக நடிச்சிருக்காங்க. என்னதான் படத்தோட ஸ்டார்டிங்கில் போர் அடித்தாலும் சரி கான்ஃப்ளிக்ட்குள்ளே போனால் சரியாயிரும் அப்படின்னு நினச்சா கான்ஃப்ளிக்ட்குள்ளே போனதுக்கப்புறம் தான் இன்னும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரைட்டிங் அந்தளவுக்கு புவராக இருந்துச்சு. ஆனால் 2-3 சீன்கள் சிரிக்கிற வகையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் தெரியுது அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ பரவாயில்லன்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர சீன் போர் அடித்தாலும் பார்க்குற மாதிரியாவது இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் சகிக்கவே முடியலை. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் அந்த எண்டிங் கிரெடிட் சீக்வன்ஸ்லாம் எப்பண்டா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது போக படத்தில் ஒரு 4 சீன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் வர ரெஃபரன்ஸ் ஆகட்டும், ஃப்ளாஷ்பேக் ட்ரான்ஸ்லேஷன் ஷாட் ஆகட்டும், அந்த மூன் வச்சு வர ஒரு காமெடி சீன் ஆகட்டும், சப்டைட்டில் சீன் ஆகட்டும், இதெல்லாம் பர்சனலாக எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஆனால் இது போக எல்லா சீனுக்கும் தேட்டரில் உள்ள எல்லாரும் சிரித்தாங்க. அது எதனால் அப்படின்னே தெரில. ஸோ இவங்க ஒரு பர்ஃபெக்ட் ஒன்லைனை வச்சுக்கிட்டு ஸ்க்ரீன் பிளேலையும் டைலாக்ஸ்லேயும் காமெடி சீக்வன்ஸ்லேயும் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா இது ஒரு நல்ல படம்னே சொல்லியிருக்கலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா எல்லா சீனுக்குமே அவ்வளோ ஸ்கோப் இருந்தும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். இப்போ இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.